வணக்கம். 3/11/2025 திங்கட்கிழமை. இன்றைய கும்பராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் கைகூடி வர, பொறுமை, நிதானம். வண்டி வாகனங்களில், உயரமான தளங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்தால் சர்வ காரியமும் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும். ஏதாவது ஒரு வகையில் உடல் உபாதைகள் அல்லது மன சோர்வுகள் ஏற்படாமல் இருக்க, பயணத்தின் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பில் பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்தோடு இருந்தால் அனைத்து காரியமும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் கும்பராசி நண்பர்களுக்கு அமையக்கூடும். கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மாலை வரை அனைத்தும் சிறப்பு. எடுத்த காரிய வெற்றி. மாலை நேரத்துக்கு பிறகு அனைவரிடமும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சதயம் பயணத்தின் போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் உடலுபதிகள், மனசோர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில், தன் உடல் பராமரிப்பில் எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் சர்வ காரிய ஜெயமான மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். பூரட்டாதியில் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் மதியம் 3 மணி வரை சர்வ காரிய ஜெயம், எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நிறைவேறும். பிறகு மாலை நேரத்தில் பயணத்தின் போது மிக மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதிக தூர பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. பயணத்தின் போது, வண்டி வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் மிகவும் பொருளாதார பாதுகாப்பும், உங்கள் உடல் பாதுகாப்பிலும் கவனம் தேவை. நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்களும் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நிறைவேறும். சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய நாளாக, புதிய முயற்சிகள், தெய்வீக அருள், தெய்வ கடாட்சம் நிறைந்த நாளாக அமையக்கூடும். சிக்கல்கள் இருந்து முழுமையாக விடுபட ஆலயம் சென்று வழிபடுவதும், விருந்து உபசாரங்களில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு சாந்தத்தோடு செயல்படுவதும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக, பெரியவர்களுடைய ஆசியும் மூதாதையர்களுடைய ஆசியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் மாதம் பயணத்தின் போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். ரேவதி நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இணைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.